அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பார்ட் 2வது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக ஒரு 100 கொஸ்டின்ஸுக்கு மேலே இருக்குது. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பழைய புக்கு கொண்டான வீடியோ நான் போட்டுருக்கிறேன். பார்க்காத முக்கிய டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட்டில் கட்டாய தமிழ் தேர்வு வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பழைய அதாவது புது புக்கு கொண்ட வீடியோவை நான் போட்டுருக்கேன். அது கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னொரு பிளேலிஸ்ட்டு அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சரி, வாங்க இன்னுக்குண்டான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்ட பெறும் நூல் எது அப்படின்றாங்க. திருக்குறள். அடுத்து பாருங்கள், திருக்குறளின் சிறப்பு யாது அப்படின்றாங்க. அடையெடுத்த கருவியாகும் பெயர். அடுத்து போவோம். திருக்குறள் நூலில் முதல் பிரிவான அறத்துப்பால் எத்தனை இயல் மற்றும் அதிகாரம் இருக்குன்னா, அறத்துப்பாலில் 4 இயல்கள் மற்றும் 38 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி பொருட்பால் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயல்கள் மற்றும் 70 அதிகாரங்களை கொண்டுள்ளது. காமத்துப்பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயல்கள் மற்றும் 25 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சரிங்களா, அடுத்து போவோம். அதாவது காமத்துப்பால் வந்து கடைசி. சரிங்களா, அடுத்து அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது எது அப்படின்றாங்க. அரசியல் அப்படின்றது வராது. அரசியல் அப்படின்றது பொருட்பாலில் வந்துடும். சரிங்களா, பாயிரவியல் 4, இல்லறவியல் வந்து 20, நெக்ஸ்ட் வந்து துறவறியல் வந்து ஒரு 13 நினைக்கிறேன். கரெக்டுங்களா? சரி, வச்சு அடுத்து போவோம். அதாவது பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானது எது அப்படின்னா களவியல் வந்து காமத்துப்பால் வந்துடும். அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஔவையார். ஆறிருள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நரகம். அடங்கியான் ஆட்டுவான் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். அதனுங்கு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது அப்படின்றாங்க. இன்னிசை அளபடை. இன்னிசை அதனும் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இன்னிசை அளபடை. அடுத்து போவோம். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்க லாட்டின் என தொடங்கும் குறளில் 5 என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஐம்பொறிகளை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது போவோம். அடங்கல் என்பதன் இலக்கண குறிப்புனா தொழில் பெயர். கதங்காத்து கற்றடங்க லாற்றுவான் செவ்வி என்றும் குறளில் கீழ்கண்ட எந்த அடக்கத்தை பற்றி தெளிவாக கூறப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ எதை தான் அடக்கணும்? அதாவது மன அடக்கம். சரிங்களா, மன அடக்கம். அடுத்து போவோம். இடைநில் பருவம் என்பதன் பொருள் யாது அப்படின்றாங்க. இடைநில் பருவம் என்பதன் பொருள் வறுமையுற்ற காலம். சரிங்களா, வறுமையுற்ற காலம். ஸோ கரெக்ட். இடைநில் பருவம் என்பது வறுமையுற்ற காலம். ஒல்கார் என்பதன் இலக்கண குறிப்பு என்னென்ன வினையாளனைய பெயர். கடனெறி காட்சி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றாங்க. கடனெறி காட்சினா வினைத்தொகை. பகல் வெல்லும் கூகை காக்கை இகழ் வெல்லும் என தொடங்கும் குறளானது கீழ்கண்டவற்றில் எந்த சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. காலத்து சிறப்பு கூறப்பட்டுள்ளது. சரிங்களா, காலத்துக்கு உண்டான சிறப்பு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா. அடுத்து போகும். காலமறிதலில் வந்துடும் அந்த குறள். அடுத்து இகல் என்னும் சொல்லின் பொருள்னா பகை. இகல் என்னும் சொல்லின் பொருள் பகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து போவோம். ஊக்கம் உடையானுடுக்கும் பொருந்தகர் என்ற குறளில் தகர் என்னும் சொல்லானது கீழ்கண்ட எந்த விலங்கை குறிக்கிறது அப்படின்றாங்க. ஆட்டுக்கெடாய். சரிங்களா, ஆட்டுக்கெடாய் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆட்டுக்கெடாய் தகர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பெய்சாக்காடு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றாங்க. பெய்சாக்காடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து சால மிகுத்து என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. சாலனா உரிச்சொற்றொடர். வாழ்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு என்பது இலக்கண குறிப்பு என்ன வருது. அணி இலக்கணம் என்ன அப்படின்னா வேற்றுமை அணி தான். சரிங்களா, தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி. அடுத்து போவோம். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்ற தன் என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொழில் உவமை அணி அப்படின்றாங்க. ஸோ கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ளது. ஸோ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா
ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் ஓமை அணி. அடுத்து போவோம். கரெக்டு, தொழில் ஓமை அணி தான். ஊரினி நீர் நிறைந்தற்றே உலகாவாம் என்னும் தொடங்கும் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. பீலிப்பை சாக்காடம் மச்சிற்று மப்பண்டம் என தொடங்கும் குரலில் இடம்பெற்றுள்ளது பிரிது மொழிதல் அணி. புத்தேல் உலகம் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்றாங்க. புத்தேல் உலகம் என்பது தேவர் உலகம். செருணர் என்பதன் பொருள் யாதுன்னா பகைவர். சிவக சிந்தாமணி என்னும் காப்பியத்தை இயற்றிய தமிழன்னை, அதாவது தமிழன்னைக்கு அணி செய்த புலவர் யார் அப்படின்றாங்க. திருத்தக்க தேவர் அவர்கள் கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சோழ நாடு. திருத்தக்க தேவர் அவர்கள் கீழ்கண்ட எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம். திருத்தக்க தேவர் எழுதிய வேறு நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நரி விருத்தம். கீழ்கண்டவற்றில் சிவக சிந்தாமணியின் வேறு பெயர்களில் சரியானது எது அப்படின்னா மனநூல். சிவக சிந்தாமணியில் உள்ள மொத்த இலம்பகளின் எண்ணிக்கை எத்தனை? 13 இலம்பகங்கள். விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சிவக சிந்தாமணி நூலுக்கு உரை கண்ட புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உச்சிமேர் புலவர் கொல் நச்சினார்கினியர். சரிங்களா, உரை கண்டவர் உச்சிமேர் புலவர்க்குள் நச்சினார்கினியர். அடுத்து போகும். இதில் நாம்பகல் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 13 இளம்பகல் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. சேவகன் பிறந்த பொழுது அவன் தாய் விசையை எவ்வாறு அழைத்தார் அப்படின்றாங்க. சிந்தாமணியே அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்களா, சிந்தாமணியே அப்படின்னு சொல்லி அழைத்தாங்களா. அதுக்கடுத்தது பாருங்களேன். கழலுவேன் என்பார் கீழ்கண்ட எந்த மலையில் உள்ள வித்யாதர் வேந்தன் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெள்ளி மலை. சரிங்களா, வெள்ளி மலை. கழுழ வேகன் அப்படின்றாங்க. கழுழ வேகன் அப்படின்னு சொல்லி வரணும். அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சரிங்களா, கழுழ வேகன் வேந்தன். சரிங்களா, அடுத்து போவோம். காந்தர்வத்தை என்பவர் கீழ்கண்ட யாருடைய மகள் ஆவார் அப்படின்றாங்க. இந்த கழுழ வேகன். அடுத்து போவோம். காந்தார்வத்தை என்பவர்களுள் கீழ்கண்ட எந்த இடத்தில் திருமணம் நடைபெறும் என நிமித்திகர் கூறினார் அப்படின்றாங்க. ராசமாபுரத்தில் தான் உங்களுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். யாழில் அதாவது வெல்வனுக்கு மனஞ்செய்து கொடுக்க வேண்டினான். சீத்தனன் அழைத்து வர தாத்தை தன் தோழி வீணாபதி என்பவளோடு ராசமாபுரம் வந்தாள் அப்படின்றாங்க. ஏன்னா அதாவது இந்த திருமணம் நடத்துக்காக புக்கில் கொடுத்து வச்சிருக்கிறாங்கப்பா. அடுத்து போவோம். சீத்தன் என்பவர் யார் அப்படின்னா ஒரு வணிகன். சரிங்களா, சீத்தன் என்னும் வணிகன் பால் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. வணிகன். கழுழ வேந்தன் தன் மகள் காந்தர்வத்தை கீழ்கண்ட எந்த போட்டியில் வெற்றி பெற்றவனுக்கு மனம் முடித்து கொடுக்குமாறு சீத்தனிடம் சொன்னார். சீத்தன்ற ஒரு வணிகன். சரிங்களா, யார்கிட்ட சொன்னாங்கன்னா யாழ் போட்டியில் யார் ஒருத்தர் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் மனம் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து போவோம். காந்தர்வத்துக்கு கண்ட யாருடன் சீத்தனோடு ராசமாபுரத்திற்கு வருகை புரிந்தாள் அப்படின்றாங்க. வீணாபதி. சரிங்களா, வீணாபதி. அதையும் அப்படியே கொடுத்து வச்சுக்கிறாங்க புக்கில், வீணாபதி அப்படின்னு சொல்லி. வீணாபதி தான் புக்கில் வீணாபதி தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதில் வீணாதிபதினு கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, ஸோ வீணாபதி. இங்கே பாருங்கள், வீணாபதி அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்க, வீணாதி இல்லை வீணாபதி. கொஞ்சம் பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. திட்டாதீங்க. ஓகே. காந்தர்வத்தை யாழ் மீட்டு இசைக்கும் போது கீழ்கண்ட எவை மெய்மறந்து நின்றன என்று கவிஞர் கூறுகிறார் அப்படின்றாங்க. 46வது கொஸ்டினுக்கு கிண்ணற மிதுனங்கள். காந்தாருவத்தை மற்றவர்களை யாழ் போருக்கு அழைத்த பின்னர் எத்தனை நாள்கள் வரை யாரும் தத்தைக்கு நிகரா யாழ் இசைக்க இயலாது மயங்கினர் அப்படின்றாங்க. எத்தனை நாள்னா
6 நாள்கள். சரிங்களா, 6 நாள்கள். அது நபுலன் என்பவர் யார் அப்படின்னா சீவகனுடைய தம்பி தான். சரிங்களா, சீவகனுடைய தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நபுலன். யாழ் மீட்டிய சீவன் இசையானது கீழ்கண்டவற்றில் எவற்றை போன்று அவனது பாட்டும் யாழின் கூட்டும் ஒத்திருந்தன என்று புலவர் கூறுகிறார் அப்படின்றாங்க. பருந்தும் நிழலும், பருந்தும் நிழலும் அது மாதிரி ஒத்திருந்து தான். சரிங்களா, பருந்தும் நிழலும். சிலை தொழில் சிறுநுதர் தெய்வ பாவை போர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள சிலை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில். சரிங்களா, சிலை என்பதன் சொல்லின் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வில். அடுத்து போவோம். கீழ்கண்டவற்றில் இசையோடு ஒலிப்பதில் சிறந்த பறவைகள் எது அப்படின்றாங்க. கிண்ணற மிதுனம், கிண்ணல மிதுனம். சரிங்களா, அடுத்து போவோம். முறைமை அறிந்து கலைத்தொழிலில் எத்தனை வகையாக பொருத்த பயன்படுகிறது பாடப்பட்டது அப்படின்றாங்க. சரிங்களா, முறைமை அறிந்து கலைத்தொழிலில் எத்தனை வகையாக பொருத்த பாடப்படுகிறது அப்படின்றாங்க. 8. சரிங்களா, 8. எயிரு என்பதன் பொருள் யாது அப்படின்றாங்க. எயிரு என்பதன் பொருள் பல்லாம். எயிரு என்பதன் பொருள் பல். அடுத்து போவோம். மிடரு என்பதன் பொருள் வந்து கழுத்து. விரிமலர் கோதை பாட என்ற வரியில் இடம்பெற்றுள்ள கோதை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்றாங்க. காந்தார் வதத்தை தான் சொல்றாங்களா, காந்தார் வதத்தை சொல்றாங்க கோதை அப்படின்னு. ஏழாள் வகை என்பதன் பொருள் யாது அப்படின்றாங்க. ஏழாள் வகை அப்படின்றது ஏழாள் வகை அப்படின்றது வந்து யாழின் கூறுபாடு, யாழின் கூறுபாடு. அடுத்து போவோம். எரிமலர் பவளவாய் செவ்வாய் என்ற வரியில் உள்ள செவ்வாய் என்ற சொல்லானது கீழ்கண்ட யாரை குறிக்கிறது அப்படின்றாங்க. அது வந்து காந்தார்வதத்தை குறிக்கிறது. விலங்குலி இவுலி திண்டேர் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள இவுலி என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த விலங்கை குறிக்கிறது அப்படின்றாங்க. இவுலி என்றால் குதிரையை குறிக்கிறதா? இவுலி என்றால் குதிரையை குறிக்கிறது. அடுத்து போவோம். பிணை என்பதன் பொருள் என்ன அப்படின்றாங்க. பிணைனா பெண்மான். பிணை என்றால் பெண்மான். தடங்கனான் அதாவது தடங்கண்ணாள் என்று அழைக்கப்பட்ட பெண் யார் அப்படின்றாங்க. தத்தை. தடங்கண்ணாள் என்று அழைக்கப்பட்ட பெண் வந்து தத்தை. நெடுங்கண்ணாள் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வீணாபதி. தடங்கண்ணால்னா தத்தையா, தானா தாபி ஒரு நெடுங்கண்ணாள் அப்படின்னா வீணாபதி. நரம்பில் பிறந்த பொல்லமை என கூறியவற்றில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க. செந்தமிழ். செந்தமிழ். நரம்பில் பிறந்த பொல்லாமைகளில் ஆர்ப்பு என்பது கீழ்கண்டவற்றில் எவற்றை குறிக்கிறது அப்படின்றாங்க. அளவிரைந் திசைப்பது. அளவிரைந் திசைப்பது. நரம்பில் பிறந்த அதாவது பொல்லாமைகளில் கூடம் என்ற பொல்லாமையானது கீழ்கண்டவற்றில் எவற்றை குறிக்கிறது அப்படின்றாங்க. மழங்கி இசைப்பது. நரம்பில் பிறந்த பொல்லாமைகளில் அதிர்வு என்ற பொல்லாமையானது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது அப்படின்றாங்க. சிதறியுரைக்குனர் உச்சரிப்பிசை. சரிங்களா, அதை வந்து அதிர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்ப்பு அப்படின்னா அளவிரைந்திசைப்பது ஆர்ப்பு. கூடம் என்றால் மழங்கி இருப்பது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வு என்றால் அந்த உச்சரிப்பிசை. சரிங்களா, சிதறியுரைக்குனர் உச்சரிப்பிசை. நெக்ஸ்ட் வந்து செம்பகை என்றால் இன்பமில் இசை. இன்பமில் இசை. சரிங்களா, செம்பகை என்றால் இன்பமில் இசை. இசைக்கு ஒழுங்கானது நரம்பின் குற்றமுடையதால் மாறுபடும். இவ்வாறு இசை ஒழுங்க மாறுபடுவது டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க. மரக்குற்றாதல். மரக்குற்றாதல். மரக்குற்றானது எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. 5 வகை. 5 வகை.
மரக்குற்றானது எத்தனை மரக்குற்றானது எத்தனை வகைனா 5. பண்கள் மயங்குவதற்கு காரணமாக கூறப்படும் குற்றாவதில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க. கடலிலே முழுகுதல் அப்படின்றது தான் தவறானதான். கடலிலே முழுகுதல் அப்படின்றது தான் தவறானதான். அடுத்து போவோம். தொழிக ஒன்பொன்னுகு கொடியே என்ற வரியில் இடம்பெற்றுள்ள கொடி என்னும் சொல்லானது கீழ்கண்ட யாரை குறிக்குதுன்னா வீணாபதியை குறிக்குதான். நோய் 4 என்ற புலவர் கூறியவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க. சுடு தண்ணீர் அப்படின்றத வராது போல. மிக்க வெயில், கடுங்காற்று, தன்னெழில் இதெல்லாம் வருது. சரிங்களா, இந்த சுடு தண்ணீர் வராது. பந்தர் என்பதன் பொருள் யாது அப்படின்னா யாழியின் ஓர் உறுப்பு தான் பந்தர் இல்லை பத்தர். பத்தர் என்பதன் பொருள் யாதுன்னா யாழியின் ஓர் உறுப்பு தான் பத்தர். மாடகம் என்பதன் பொருள் யாது? யாழ் நரம்பை இழுத்து கட்டும் கருவிதான் மாடகம். எழியி என்பதன் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. சிறுநுதல் செவ்வாய் என்பதன் இலக்கண குறிப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகைகள். சரிங்களா, அன்மொழி தொகைகள். சிலைத்தொழில் என்ற சொல்லில் இலக்கண குறிப்பு யாது அப்படின்றாங்க. சிலைத்தொழில் அதாவது 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து போவோம். கடிமிடறு, தடங்கண் இதெல்லாம் உரிச்சொற்றொடரை குறிக்கும். கடி, தட இதெல்லாம். விடுகணை, வடிநுனை, விலங்கோலி ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினைத்தொகை. எரிமலர், வேர்க்கண்ணால் இதெல்லாம் ஓமை தொகை அப்படின்றாங்க. சீவக சிந்தாமணி நூலில் கீழ்கண்ட எந்த பாவினம் பயின்று வருகிறதுனா கலிபிருத்தம். வீரர்களின் ஏறு தழுவுதல், சுரவிரிதல், புலிகொள்ளல் முதலிய வீர செயல்களால் கவரப்பட்டு தான் முற்காலத்தில் மகளிர் மாலையிட்டதாக கீழ்கண்ட எந்த நூல் கூறுகிறது அப்படின்றாங்க. கலித்தொகை குறிப்பிடுகிறது. சரிங்களா, சீவக சிந்தாமணி நூலின் நூல் அமைப்பு யாது அப்படின்றாங்க. 13 இலம்பகங்கள், 3145 பாடல்கள். 13 இலம்பகங்கள், 3145 பாடல்கள். சீவகனின் ஆசிரியர் பெயர் யாது அப்படின்றாங்க. அச்சநந்தி. சீவகன் வளர்ப்பு தந்தையின் பெயர் யாது அப்படின்றாங்க. கந்துக்கடன், அதாவது கட்டியங்காரன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வான்னு தெரியல. ஓகே, இது கந்துக்கடன் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இருக்குதோ அதை அப்படியே வச்சுப்போம். சீவகனுடைய தத்தை வாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. தோழன் நபுலன் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. சீவகன் தன் வாழ்க்கையில் மொத்தம் எத்தனை மங்கையரை மனம் புரிந்தான் அப்படின்னா 8. சீவகன் மன்னன் சீரும் சிறப்புமாக எத்தனை ஆண்டுகள் நல்லாசி புரிந்தான் அப்படின்றாங்க. ஒரு ஆண்டு கூட இல்லையாம்பா. திருத்தக்க தேவர் தம் நூலின் உட்பிரிவிற்கு கீழ்கண்ட எந்த பெயரை சூட்டினார் அப்படின்றாங்க. லம்பகம். சீவக சிந்தாமணி நூலில் இடம்பெற்றுள்ள லம்பகங்களில் எத்தனையாவது இலம்பகம் மட்டும் மகளிர் பெயரில் இடம்பெறாமல் அமைய பெற்றுள்ளது அப்படின்றாங்க. 13வது இலம்பகம். கீழ்கண்ட எந்த நூலானது செல்வ நிலையாமை மற்றும் யாக்கை நிலையாமை பற்றி கூறுகிறது அப்படின்றாங்க. நரிவிருத்தம். தமிழ் கவிஞர்களுள் சிற்றரசர் என திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். தமிழ் கவிஞர்களுள் சிற்றரசர் என திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர்.
அடுத்து போவோம். சீவக சிந்தாமணி நூலுக்கு ஆசிரியர் இட்ட பெயர் என்ன அப்படின்றாங்க. சிந்தாமணி சரிதம் சரிங்களா. சிந்தாமணியின் சரிதம் அப்படின்னு பெயர் வச்சாங்களா. சீவக சிந்தாமணி நூலானது கீழ்கண்ட எந்த வடமொழி நூலில் தழுவி எழுதப்படவில்லை அப்படின்றாங்க. சத்திய சிந்தாமணி இது தழுவி எழுதில்லையா. மற்றபடி கத்திய சிந்தாமணி, நெக்ஸ்ட் அதாவது சத்திய சிந்தாமணி, சத்திர சூடாமணி, ஸ்ரீபுராணம் இதெல்லாம் தழுவி எழுதும் தானா. சரிங்களா. அடுத்து போவோம். கத்திய சிந்தாமணி, சத்திர சூடாமணி, ஸ்ரீபுராணம் இதெல்லாம் தழுவி எழுதுன்னு. ஆனால் சத்திய சிந்தாமணி மட்டும் கிடையாது. சீவக சிந்தாமணி நூலானது கீழ்கண்ட எந்த வடமொழி நூலை முதன்மையாக வைத்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்றாங்க. சத்திர சூடாமணி. என்னதான் இத்தனை இருந்தாலும், அதாவது கத்திய சூடாமணிக்குது, சத்திர சூடாமணிக்குது, ஸ்ரீபுராணங்குது இதெல்லாம் இருந்தால் கூட முதன்மையாக வச்சுப்பானது சத்திர சூடாமணி. சரிங்களா. இதுதான் சத்திர சூடாமணி. கீழ்கண்டவற்றில் சீவகனின் தம்பியரில் தவறாக கூறப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றாங்க. அதாவது இங்கே தான் நந்தட்டன் கிடையாது தான். சரிங்களா. மற்றபடி சீத்தன்கிறாங்க. சீதத்தன், நபுலன், விபுலன் இதெல்லாம் அவங்க தம்பிங்களாம். கட்டியங்காரன் என்பவர் சீவகனுக்கு யார் அப்படின்னா சீவகனுடைய மாமன் தான் கட்டியங்காரன். சீவக சிந்தாமணி நூலில் காந்தார்வதத்தை லம்பகமானது எத்தனையாவது லம்பகம் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. 3வது லம்பகம் தான் காந்தார்வதத்தை லம்பகம். சீவக சிந்தாமணி நூலை இலியட் மற்றும் ஒடிசி நூலுடன் ஒப்பிட்ட புலவர் யார் அப்படின்னா ஜியு போப். கீழ்கண்டவற்றில் சீவகனுக்கு நண்பனாக கூறப்பட்டவர்களில் தவறானவர் யார் அப்படின்றாங்க. நந்தட்டன் அப்படின்றது தான். முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவர் அவர்கள் சீவக சிந்தாமணி நூலை கீழ்கண்ட எத்தனை நாட்களில் எழுதி முடித்ததாக இலக்கியங்கள் கூறப்படுகிறது. 8 நாள் எழுதி முடிச்சிட்டாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கொஞ்சம் அப்படியே கிளியராக போனால் கூட ஓரளவுக்கு புரியுது. சரிங்களா. ஏன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு படிக்காததுனால கொஞ்சம் அப்படியே போகுது. சரிங்களா. ஏன்னா பழைய புக்கு அப்படின்றதுனால போக சரியாக போய்டும். ஒரு 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோ புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.